Hello viewers, welcome back to our channel. Today we are going to see how to use sentences by using let. Let அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக பேசலாம் லெட் யூஸ் பண்ணி. இப்போது இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தீங்க அல்லது இங்கிலீஷ் சாங்ஸ் லிசன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லெட்ஸ் டூ இட் நவ், லெட்ஸ் கோ டு த மூவி அப்படின்னு ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த லெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பேசலாம். ஸோ அந்த லெட்டோட மீனிங் என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதோட ரூல் என்ன, எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் ஈஸியாக, அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேனலோட எண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, அதை கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. லெட் எல்இடி, இந்த லெட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமதி, அதாவது பெர்மிஷன். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, அதாவது அலோவ் பண்ணுறது, அதுதான் லெட். நீங்கள் அலோவ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸில் நீங்கள் லெட் யூஸ் பண்ணலாம். லெட்டோட மீனிங்கும் சேம் தான், அனுமதி. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ வாண்டட் டு கோ பட் ஹர் பேரண்ட்ஸ் வுடின் லெட் ஹர் அப்படின்னா அவள் செல்ல விரும்பினாள், ஆனால் அவளுடைய பெற்றோர் அவளை அனுமதிக்க மாட்டார்கள். அதாவது அனுமதிக்க மாட்டார்கள், அனுமதிக்க. அப்போ இங்கே லெட் எப்படி யூஸ் ஆகுது, அலோவ் பண்ணுறது. அவளை அலோவ் பண்ண மாட்டுக்காங்க. ஸோ அலோ, அனுமதி, பெர்மிஷன், பெர்மிட் பண்ண மாட்டுக்காங்க அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸில் நீங்கள் அலோ அப்படிங்கிற பிளேஸில் ஈஸியாக லெட் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் என்ஜாய், லெட்ஸ் கோ டு த மூவி, லெட்ஸ் ப்ளே அப்படின்னு லெட் யூஸ் பண்ணி ஷார்ட்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படி, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஷார்ட்டாக எவ்வளோ சென்டென்சஸ் வேணாலும் லெட் யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல், லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா V1 வெர்ப்ஸ், அதாவது கோ, வாக், ஸ்பீக், டாக், அந்த மாதிரி உள்ள வெப்ஸ் தான் V1 வெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் அஸ் ஸ்டார்ட் அப்படின்னா ஆரம்பிக்கலாம். இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் அப்படின்னாலும் ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். செகண்ட் ரூல், லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ கொஞ்சம் லென்த்தியாக ஒரு சென்டென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம்ல அது கூட ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கலாம், ரிமைனிங் வேர்ட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், லெட் ஜாக் ப்ளே இன் த பார்க் அப்படின்னா ஜாக் பூங்காவில் விளையாடட்டும். லெட் ஹிம் ப்ளே அப்படின்னா அவன் விளையாடட்டும். லெட் ஹிம் ப்ளே இன் த பார்க் அப்படின்னா அவன் பூங்காவில் விளையாடட்டும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தேர்ட் ரூல் பார்க்கலாம். டு நாட் ப்ளஸ் லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் ரூல் கூட முன்னாடி டூ நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது இது நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் பேசிக்காக படிக்கும்போது இந்த ரூலையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தேர்ட் ரூல், டூ நாட் ப்ளஸ் லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதாவது டூ நாட் மட்டும் ஃப்ரெண்டில் ஆட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல் கூட, நெகட்டிவ் ஃபார்ம். எக்ஸாம்பிள், டூ நாட் லெட் ஹிம் கம் அப்படின்னா அவரை வர விடாதீர்கள். இதுவே லெட் ஹிம் கம்னா அவரை வர விடுங்கள், அவரை அலோவ் பண்ணுங்க. இது முன்னாடி டூ நாட் போட்டோன்னா அதோட நெகட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் சென்டென்ஸ். டூ நாட் லெட் ஹிம் கம், அவரை வர விடாதீர்கள், அவரை அலோவ் பண்ண வேண்டாம், அந்த மீனிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்டுக்கு அடுத்து சப்ஜெக்ட், என்னென்ன சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஹீ. நீங்கள் இது வரைக்கும் எந்த சென்டென்ஸ்லையாவது பார்த்துருக்கீங்களா லெட்டுக்கு அடுத்து ஹீ யூஸ் பண்ணியிருக்காங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க. லெட்டுக்கு அடுத்து ஹிம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெட்டுக்கு அடுத்து ஷீ யூஸ் பண்ண மாட்டாங்க. லெட்டுக்கு அடுத்து லெட் ஹெர் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். லெட் ஹிம் டூ, அவன் செய்யட்டும். லெட் ஹெர் ப்ளே, அவள் விளையாடட்டும். ஹீ ஷீ லெட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஃபார்மில். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல். ஸோ அதுதான் இப்போ பார்க்கலாம். ஐ வந்தது அப்படின்னா மீ யூஸ் பண்ணணும். வி நாங்கள் அப்படிங்கும்போது அஸ் யூஸ் பண்ணணும். ஹீ அவன் அப்படிங்கும்போது ஹிம் யூஸ் பண்ணணும். ஷீ அவள் அப்படிங்கும்போது ஹெர் யூஸ் பண்ணணும். தே அவர்கள் அப்படிங்கும்போது தெம் யூஸ் பண்ணணும். இட் அப்படிங்கும்போது இட் யூஸ் பண்ணலாம். யூ அப்படிங்கும்போதும் யூ யூஸ் பண்ணலாம். லெட், அதாவது லெட்டுக்கு அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட் மீ, ஆஸ், ஹிம், ஹெர், தெம், இட், யூ இப்படி தான் யூஸ் பண்ணணும். நீங்களும் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்களும் சென்டென்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்கள்.
லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியப்படுத்துவேன். லெட் யூ நோ உனக்கு தெரியப்படுத்துவேன். லெட் ஹிம் நோ அப்படின்னா அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது அவனுக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் ஹிம் நோ அவருக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் ஹெர் நோ அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் ஹெர் நோ அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் அஸ் நோ எங்களுக்கு தெரிவியுங்கள், அதாவது எங்களுக்கு சொல்லுங்க, அந்த மாதிரி எங்களுக்கு தெரியுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க, அந்த மாதிரி. லெட் அஸ் நோ எங்களுக்கு தெரிவியுங்கள். லெட் தெம் நோ அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் தெம் நோ அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் இட் நோ அது தெரியட்டும் அல்லது அதை தெரியப்படுத்துங்கள். லெட் இட் நோ அது தெரியட்டும் அல்லது அதை தெரியப்படுத்துங்கள். லெட் இட் பி அது இருக்கட்டும். லெட் இட் பி அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன், லெட் இட் கோ அது போகட்டும். லெட் இட் கோ அது போகட்டும். லெட் இட் ஸ்னோ அப்படின்னா பனி பொழியட்டும். லெட் இட் ஸ்னோ பனி பொழியட்டும். ஸ்னோ அப்படின்னா பனி அப்படிங்கிற மீனிங். லெட் இட் ரெயின் அப்படின்னா மழை பெய்யட்டும். லெட் இட் ரெயின் மழை பெய்யட்டும். நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் லேர்ன் நாம் கற்றுக்கொள்வோம் அல்லது கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் லேர்ன் நாம் கற்றுக்கொள்வோம். லெட் அஸ் ட்ரை முயற்சிப்போம். லெட் அஸ் ட்ரை நாம் முயற்சிப்போம் அல்லது முயற்சிப்போம். நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் டேக் நாம் எடுத்துக்கொள்வோம். லெட் அஸ் டேக் நாம் எடுத்துக்கொள்வோம். லெட் இட் பி அது இருக்கட்டும். லெட் இட் பி அது இருக்கட்டும். லெட் இட் கோ அது போகட்டும். லெட் இட் கோ அது போகட்டும். லெட் இட் கோ அது போகட்டும். லெட் மீ இன் என்னை உள்ளே விடு. லெட் மீ இன் என்ன அலோ பண்ணு, என்னை உள்ளே அலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறது. லெட் மீ இன் என்னை உள்ளே விடு. லெட் அஸ் ஈட் சாப்பிடலாம். லெட் அஸ் ஈட் சாப்பிடலாம். லெட் ஹிம் இன் அவரை உள்ளே விடுங்கள். லெட் ஹிம் இன் அவரை உள்ளே விடுங்கள் அல்லது அவனை உள்ளே விடுங்கள். லெட் ஜாக் கோ ஜாக் போகட்டும். லெட் ஜாக் கோ ஜாக் போகட்டும். லெட் அஸ் டாக் பேசலாம். லெட் அஸ் டாக் பேசலாம். இதை ஷார்ட்டாக லெட்ஸ் டாக் அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் ஒர்க் வேலை செய்யலாம். லெட் அஸ் ஒர்க் வேலை செய்யலாம். லெட் மீ ஹெல்ப் என்னை உதவி செய்ய விடுங்கள். லெட் மீ ஹெல்ப் என்னை உதவி செய்ய விடுங்கள் அல்லது நான் உதவி செய்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறது. லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்துங்கள். லெட்ஸ் டூ இட் அதை செய்வோம். லெட்ஸ் டூ இட் அதை செய்வோம். லெட்ஸ் செக் சரி பார்க்கலாம். அதாவது லெட் அஸ் செக் அதுதான் லெட்ஸ் செக் அப்படின்னு சொல்கிறோம். அதோட மீனிங் சரி பார்க்கலாம். லெட்ஸ் ரிலாக்ஸ் ஓய்வெடுப்போம். லெட்ஸ் ரிலாக்ஸ் ஓய்வெடுப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாம். லெட் மீ கெஸ் நான் யூகிக்கிறேன். லெட் மீ கெஸ் நான் யூகிக்கிறேன். லெட் மீ ஸ்பீக் நான் பேசுகிறேன். லெட் மீ ஸ்பீக் நான் பேசுகிறேன் அல்லது நான் பேசுகிறேன் அந்த மாதிரி. லெட் மீ கம் என்னை வரவிடுங்கள். லெட் மீ கம் என்னை வரவிடுங்கள். லெட்
her laugh. அவள் சிரிக்கட்டும். let her laugh. அவள் சிரிக்கட்டும். இங்கே லெட்டுக்கு அடுத்து she யூஸ் பண்ணக்கூடாது. let her laugh. her தான் யூஸ் பண்ணணும். let her rest. அவள் ஓய்வெடுக்கட்டும். let her rest. அவள் ஓய்வெடுக்கட்டும். let her learn. அவள் கற்றுக்கொள்ளட்டும். let her learn. அவள் கற்றுக்கொள்ளட்டும். let her know. அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். let her know. அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். let them write. அவர்கள் எழுதட்டும். let them write. அவர்கள் எழுதட்டும். they யூஸ் பண்ணக்கூடாது, them தான் யூஸ் பண்ணணும். let them write. let them sleep. அவர்கள் தூங்கட்டும். let them sleep. அவர்கள் தூங்கட்டும். next one, let them go. அவர்களை போகவிடு அல்லது அவர்கள் போகட்டும். let them go. அவர்களை போகவிடு அல்லது அவர்கள் போகட்டும். let's see what's happening. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். let's see what's happening. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். let him play in that park. அவர் அந்த பூங்காவில் விளையாடட்டும். let him play in that park. அவர் அந்த பூங்காவில் விளையாடட்டும். do not let him play in that park. அவரை அந்த பூங்காவில் விளையாட விட வேண்டாம். do not let him play in that park. அவரை அந்த பூங்காவில் விளையாட விட வேண்டாம். do not let her weep. weepனா cry பண்ணுறது, அதுதான் weep அப்படின்னு சொல்கிறாங்க verb. cryயோட இன்னொரு ஈக்குவல் verb தான் weep. அவளை அளவிட வேண்டாம். do not let her weep. அவளை அளவிட வேண்டாம். let her weep அப்படின்னா அவள் அழட்டும், அந்த மாதிரி அர்த்தம். let's try one more. இன்னும் ஒரு தடவை முயற்சிப்போம். இன்னும் ஒன்று முயற்சிப்போம், அதுதான் let's try one more. please let us know. தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்து. please let us know. தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்தவும் அல்லது தெரியப்படுத்து. don't let Jack do it. Jack அதை செய்ய விடாதீர்கள். don't let Jack do it. Jack-ஐ அதை செய்ய விடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. don't let it go அப்படின்னா அதை விட வேண்டாம். don't let it go. அதை போக விட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். let's not watch TV அப்படின்னா டிவி பார்க்க வேண்டாம். let's not watch TV. let usக்கு அப்புறம் not மட்டும் போட்டோம் அப்படின்னா அதோட நெகட்டிவ் சென்டென்ஸ். let's not go அப்படின்னா நம்ம போகக்கூடாது. let's go அப்படின்னா நம்ம போவோம். let's not go அப்படிங்கும்போது நம்ம போகக்கூடாது, அந்த மீனிங். let me tell you why அப்படின்னா அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். let me tell you why அப்படின்னா அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். let's wait here till he comes back அப்படின்னா அவர் திரும்பி வரும் வரை இங்கே காத்திருப்போம். let's wait here till he comes back. அவர் திரும்பி வரும் வரை இங்கே காத்திருப்போம். let's be frank அப்படின்னா நாம் வெளிப்படையாக இருப்போம். let's be frank அப்படின்னா நாம் வெளிப்படையாக இருப்போம். let's be clear அப்படின்னா நாம் தெளிவாக இருப்போம். let's be clear அப்படின்னா நாம் தெளிவாக இருப்போம் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஒரு கொஷின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். will you let me know when he comes? அவர் வரும்போது எனக்கு தெரியப்படுத்துவீர்களா? will you let me know when he comes? அவர் வரும்போது எனக்கு தெரியப்படுத்துவீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். will you let me know when he comes? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு இப்போ லெட் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே கிளியர் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ இது உங்களோட செஷன், ப்ராக்டிஸ் செஷன். அதாவது ஒரு 5 சென்டென்சஸ் இருக்குது. இந்த 5 சென்டென்சஸ்க்கும் இங்கிலீஷில் லெட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அவர் கத்தட்டும். செகண்ட் ஒன், நாம் முயற்சிப்போம். தேர்ட் ஒன், நான் பாடுகிறேன். ஃபோர்த் ஒன், அவர்கள் விளையாடட்டும். ஃபிஃப்த் ஒன், அது பேசட்டும். இந்த 5 சென்டென்ஸுக்கும் ஈக்குவலண்ட் லெட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். That's all friends.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.